என் சமூக மக்களை யாரும் இழிவா பேசுறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதற்காக எந்த ஒரு எதிர்வினை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். என் இளைஞர்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறதான் எனக்கு லட்சியம். தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய ரத்தம் கொஞ்சம் கூட அவருக்கு இருக்காதா? சமூகத்துக்காக அவர் குரல் கொடுக்க மாட்டாரா? தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால், கொலை செய்யப்பட்டாரோ அதற்கான காரணத்தை இந்நாள் வரைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. என் சமூக மக்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவங்களோட நான் நிற்பேன். என் சமூக வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். என் தேவேந்திர குல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி. இந்த காணொலி எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 தினங்களாவே சமூக வலைதளத்துல ஒரு விஷயம் பேசும் பொருளாக அதிகமா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பேரனும் தற்போதைய பரமக்குடி பண்பாட்டு கழக தலைவருமான மு சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததாக ஒரு பதிவு வந்துட்டே இருக்கு. அத பாத்தீங்கன்னா, நம் சமூகத்தில் உள்ள மக்கள் அவரை நிறைய பேர் விமர்சனம் பண்றீங்க. அது எதற்காக அப்படி நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப அவரு பண்பாட்டு கழக தலைவரா இருந்து ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா, முதுகுளத்தூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் போட்டியிடுறதாக நம் சமூக மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பரப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம் சமூகத்தில் உள்ள திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான். அவரு அப்படி போட்டியிட்டாதான் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி பொது தொகுதியில போட்டியிடுறதுக்கு நமக்கு சீட்டு கொடுத்தது இல்ல. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு சீட்டு கொடுக்கறாங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த நம் சமூகத்துக்காக எதுவுமே பண்ணினதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா ஆண்ட திராவிட இயக்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சுச்சு? இன்னும் ஒரு பதிவுல நம் சொந்தக்காரர்னா திமுகவை ஆதரிக்கிறவரு இந்த பதிவை போட்டிருக்காரு. திமுக அரசு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகிவே இமானுவேல் சேகரனார் அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தாங்க, அரசு விழா அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தியாகியாரின் குடும்பமே திமுகவிற்கு துரோகியாக வேற கட்சியில போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு. ஆனா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகிவே இமானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக அறிவிச்சதற்கு திமுக அரசிற்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகியாரின் புகழை போற்றுவதற்காக மணிமண்டபம் கட்டி கொடுத்ததாக நீங்க சொல்றீங்க. அந்த மணிமண்டபம் எங்கே கட்டி கொடுத்திருக்காரு? அது எங்கே இருக்கு? இதனால் வரையும் நாங்களும் தேடி பார்த்துட்டோம், இந்த மணிமண்டபம் எங்க இருக்குன்னு. அந்த மணிமண்டபத்தையே காணோம். ஆனா திமுக ஆதரவாளர்கள் எல்லாரும் சொல்றீங்க, தியாகியாருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த மணிமண்டபம் எங்கே இருக்கு? ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு தியாகியாரின் புகழை போற்றுவதற்காக பரமக்குடி சந்தைப்பேட்டையில் ஒரு திருமண மகால் கட்டியிருக்காங்க. பரமக்குடி நகராட்சி சார்பாக அதை கட்டியிருக்காங்க. அந்த திருமண மண்டபத்திற்கு தான் தியாகியாரின் புகழை போற்றுவதமா அந்த திருமண மண்டபத்திற்கு பாத்தீங்கன்னா தியாகியாரின் பெயரை சூட்டியிருக்காங்க. அவருடைய முழு உருவ வெண்கல சிலைய திருமண மண்டபம் முன்பதாக வச்சிருக்காங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு தியாகியாரின் புகழை திமுக அரசு பறைசாற்றி இருக்கு. அடுத்து ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கவினின் ஆணவ படுகொலைக்கு அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த யாரும் மாவட்ட செயலாளராக பதவி கொடுக்கல அப்படின்னு நம் சமூகத்தை சார்ந்த திமுக நிர்வாகி தான் இந்த பதிவை போட்டிருக்காரு. ஆனா இந்நாள் வரைக்கும் குற்றவாளியான கவினை கொலை செய்த சுர்ஜித்தின் தாயாரை இதுவரைக்கும் கைது பண்ணவில்லை. இதை கண்டிச்சு நேற்று கூட விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆனா இத ஆளுகின்ற திமுக அரசே இத கேட்கல. இத அந்த கட்சிக்காரவங்க நீங்க போய் ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற கேள்விய நீங்க கேட்டிருக்கீங்களா? இதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் கவினை இறந்தப்ப அங்கதான் சுற்றுப்பயணம் செஞ்சாரு. அவருமே இதற்கு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. இன்னைக்கு நம் சமூகத்துல உள்ள சிறு சிறு அமைப்புகள், கட்சிகள், மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தான் செய்யறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுகவில் எத்தனை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மாவட்ட செயலாளராக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணிக்கைய நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா?
இது வரைக்கும் திமுக அரசு வந்து எத்தனை பொது தொகுதிகள்ல தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? நம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்றாரு அப்படின்னா அவருக்கு நம்ம உறுதுணையா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம கடந்து செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு அவரை போய் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு வேண்டாத விவாதங்களை நம்ம தெரிவிக்கிறதுனால அவருடைய வளர்ச்சி பாதை தான் தடைபடும். இன்னைக்கு வந்து எந்த ஒரு திராவிட கட்சிகளும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நம்மளுக்கு கொடுக்காதத தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. அதற்காக நம்ம அவங்கள ஆதரிக்கவில்லை என்றாலும் அதுல இருந்து நம்ம கடந்து செல்வோம். திமுக பிரமுகர் ஒரு பதிவிட்டிருக்காரு, இந்த சமூகம் நன்றி இல்லாத சமூகம் அப்படின்னு. நான் ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறேன், நம்மளுடைய அரசாணை வரும்போது தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற அரசாணை வரும்போது திமுக எம்பிகள் 39 பேரும் நீங்க வெளிநடப்பு செஞ்சது எங்களுக்கு தெரியாதா? ஆனா அப்படி இருந்தும் 2021 சட்டமன்ற தேர்தல்ல தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் 90% பேரு இந்த திமுகவிற்கு தான் வாக்களிச்சாங்க. இப்படிப்பட்ட சமூகத்தை பார்த்து நீங்க நன்றி இல்லாத சமூகம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலுமே தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அதிகமான வாக்குகள் உள்ளது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக திமுகவிற்கு தான் இந்த சமூகம் வாக்களிக்குது. ஆனா நீங்க வந்து இதுவரைக்கும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நீங்க செஞ்சதாக தெரியல. இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் வேண்டி தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல டெல்லி வரை சென்று மிகப்பெரிய போராட்டத்தை என் மக்கள் முன்னெடுத்துட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் திமுக அரசு இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு நீங்க அவங்களுக்கு ஆனா இத வந்து நம் சமூக மக்கள் வந்து அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு விமர்சனம் செய்யறீங்கல்ல, உங்க கட்சியில போய் என் மக்கள் 1000க்கு மேற்பட்ட போராட்டங்களை என் மக்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க? இந்த போராட்டத்தினால என் மக்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு பின்னடைந்து போகுது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்க மேலிடத்துக்கு அதை சொல்ல மாட்டீங்க? ஏன் அப்படின்னா நீங்க உங்க குடும்பம் தான் வளர்ச்சி அடையணும், நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க செயல்பட்டுக்கிட்டு மத்தவங்க ஒரு கட்சியில சார்ந்து போயிட்டாங்கன்னு இதை நீங்க சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? குறிப்பா நீங்க முக்குளத்தூர் சமுதாயத்தையே நீங்க எடுத்துக்கங்க. திமுக கட்சியிலையும் சரி, அதிமுக கட்சியிலையும் சரி, தமிழக வெற்றி கழகத்திலையும் சரி, பாஜக கட்சியிலையும் சரி, நாம் தமிழர் கட்சியிலையும் சரி, எல்லா கட்சியிலையுமே அவங்க பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் பெரும்பான்மையாக மேல் பதவியில இருக்காங்க. ஆனா இந்த சமுதாயம் மட்டும்தான் ஒரு நபர் வளர்ச்சி பாதையை நோக்கி போனா இந்த சமூக மக்களே அவங்கள காலவாரி விட்டுறீங்க. இப்படி இருந்தா எந்த அரசியல் கட்சியாவது நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சியில அதிகப்படியாக 5 அமைச்சர்கள் முக்குளத்தூர் சமுதாயமா தான் இருக்காங்க. ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் தெரியுமா? ஒரே ஒரு அமைச்சர் தான். இத போய் நீங்க உங்க கட்சியில கேட்க முடியுமா? சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, இத போய் நீங்க உங்க கட்சியில கேளுங்க. இந்நாள் வரைக்கும் இந்த மக்கள் அரசியலை நோக்கி பயணிக்கிறதுக்கு எதுக்காக நீங்க தயங்குறீங்க? தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்க வெளியில சொல்றது என்ன தெரியுமா? ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எதிராக வந்து அவர் பேசினாரு, அவருக்கு முன்பதாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தாரு, இதனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா இது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால் அவரு அன்னைக்கு அரசியலை நோக்கி பயணிச்சாரு. அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா இருந்தது. ஏன்னா அவர் படிச்சவர், பண்பானவர், பகுத்தறிவாளர். இப்படிப்பட்ட மனுஷன் வந்து அரசியலை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா அனைத்து சமூக மக்களும் இருந்தாங்க. ஆனா அவர் நின்றிருந்தா கண்டிப்பாக சட்டமன்ற தொகுதியில வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அவரு அரசியல்ல போயிட்டா இந்த சமூகம் முன்னேறிவிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவரு அன்று கொலை செய்யப்பட்டார். அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டாரோ அதற்கான காரணத்தை இந்நாள் வரைக்கும் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்நாள் வரைக்கும் நம்ம சமூகம் அரசியலை நோக்கி மேல போக முடிஞ்சா? அன்னைக்கு தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் கையில் எடுத்த இந்த அரசியலை நம்மளால நிறைவேற்ற முடியவில்லை. தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் குருபூஜையில வந்து நீங்க கோஷம் ஓடுறதுனாலயோ வீர வணக்கம் செலுத்துறதுனாலயோ அவர் விற்று சென்ற காரியம் வந்து நிறைவேறாது. அவரு இந்த சமூகத்துக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காகவும் எதுக்கு போராடினார் அப்படின்னா
அனைவரும் சமம் என்பதற்காகவும் இந்த சமூகம் அரசியல்ல அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அவரு அன்னைக்கு போராடினாரு. ஆனா இதுவரைக்கும் அவருடைய செயலை நம்ம நிறைவேற்றவில்லை. கொஞ்சமாவது நம் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட கட்சியில நமக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னாரு, மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா முத்துராமலிங்கம் பேரை சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன கட்சியில தான் நம் சமூக மக்கள் போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இந்த சின்ன உடைப்பு கிராமத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்துட்டு வாழ்வியலை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மீண்டும் இந்த தமிழக அரசு அவர்களுடைய விவசாய நிலத்தை பறிமுதல் செய்ய நினைக்குது. இதற்காக நம் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற தலைவர்கள் சட்டசபையில பேசியிருக்காங்களா? அந்த விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தது சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தான். இன்னைக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விமான நிலையத்திற்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரை தான் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்ற மாட்டேங்குது. அந்த இடம் யாருடைய இடம் அப்படிங்கிறது கூட தெரியாம எடப்பாடியார் பேசிட்டு போறாரு. ஏன் அந்த கட்சியில பயணிக்கிற நம் சமூக மக்கள் எடப்பாடியாரை பார்த்து சொல்ல தெரியாதா? அந்த கட்சியில நம் சமூக மக்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்து பொது தொகுதியில சீட்டு கொடுத்தா அதை நம்ம வரவேற்போம். இப்படி எந்த கட்சிய நான் விமர்சனம் பண்ணினாலும் நீங்க அதற்கு மாற்றாக நீ பிஜேபி கட்சி, ஏடிஎம்கே கட்சி இப்படி சொல்றீங்க. ஆனா நான் எந்த ஒரு கட்சியிலையும் பயணிக்கல, எந்த ஒரு சமூக இயக்கத்திலையும் நான் பயணிக்கல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த சமுதாயம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து அரசியல்ல நம்மளுக்கான அங்கீகாரத்தை பெறணும். அது வரைக்கும் நான் இந்த சமூகத்துக்காக நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க யாரு என்ன விமர்சனம் பண்ணினாலும் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தேவை என்னுடைய சமூகம், என்னுடைய மக்கள் அனைத்து சமூகத்திலையும் சமமா இருக்கணும். இதுதான் என்னுடைய முடிவு. அதே மாதிரி என் சமூக மக்களை யாரு தாழ்த்தி பேசினாலும் அதற்கு எதிர்ப்பை நான் முதல் ஆளா கொடுப்பேன். என் சமூக மக்களை யாரும் இழிவா பேசுறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதற்காக எந்த ஒரு எதிர்வினை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். எனக்கு என்னுடைய சமூக வளர்ச்சி தான் முக்கியம். அதே மாதிரி என் இளைஞர்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறதான் எனக்கு லட்சியம். இப்ப அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொது தொகுதியில சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்கள நம்ம ஆதரிப்போம். ஏன் அப்படின்னா நானும் முதுகுளத்தூர் தொகுதி தான். இன்னைக்கு இருக்கின்ற சட்டமன்ற தலைவர் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்காக என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்குமே பண்ணல. ஆனா இந்த முதுகுளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதிகமா தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட பொது தொகுதியில நம்மில் ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம வரவேற்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நம் சமூக மக்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, என் சக்கரவர்த்தி உங்க சொந்தக்காரரு அதனால நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. என் சமூக மக்களுக்காக யாரு குரல் கொடுத்தாலும் அவங்களோட நான் நிற்பேன். என் சமூக வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். எந்த ஒரு கட்சியிலையும் சரி பொது தொகுதியில நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து மீடியாவாக நான் பயணிப்பேன். அவங்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன். அது டிஎம்கே கட்சியா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே கட்சியா இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம் சமுதாயத்தில் உள்ள ஒருவர் பொது தொகுதியில் நின்றால் அவங்களுக்கு உறுதுணையாக இந்த வீரநாடு மீடியா உறுதுணையாக இருக்கும். அப்படி இந்த முதுகுளத்தூர் தொகுதியில அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று ஒரு சட்டசபைக்கு போனாரு அப்படின்னா இந்த சமூகத்துக்காக அவர் குரல் கொடுக்க மாட்டாரா? தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய ரத்தம் கொஞ்சம் கூட அவருக்கு இருக்காதா? ஏன் இவர் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க அப்படின்றது தெரியல. தயவு செய்து அவருக்கு நம் சமூகம் உறுதுணையாக இருப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.